Hello traders, this is Bhuneshwaran. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேடிங் பற்றி. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேருந்து இந்த ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடிங் பற்றி போடுங்க அப்படின்னு நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருப்பேன். இல்லை அந்த மாதிரி ஸோ அதை நான் ப்ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஜீரோ ஹீரோ ட்ரேட் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இருக்கும். அதாவது பேங்க் நிஃப்டி இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மட்டும்தான் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பைரி ட்ரேடில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை சொல்கிறதுலையே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஜீரோ டு ஹீரோன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜீரோ ஆர் ஹீரோன்னு சொல்லலாம். எப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற ட்ரேடு ஒன்று ஜீரோவாகும், அதாவது உங்களோட கேபிட்டல் அதோட போயிடும் அந்த ட்ரேடில். இல்லைனா அது பல மடங்கு லாபத்தை கொடுக்கும், அதாவது உங்களை ஹீரோ ஆக்கிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பொருந்தும். ஜீரோ ஆர் ஹீரோ, ஒன்று ஜீரோவாக போகிறீங்க இல்லைனா ஹீரோவாக போகிறீங்க, பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. அப்படி தான் ஜீரோ டு ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஹீரோ ஆகிற மாதிரி. அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஹீரோ ஆவீங்க? நீங்கள் அதுக்கு ஒரு கேபிட்டல் போட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ எதுவுமே இல்லாமல் ஹீரோ ஆக முடியாது, ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அதை ஜீரோ டு ஹீரோன்னு நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடிங். ஸோ இந்த ஜீரோ ஆர் ஹீரோ இந்த ட்ரேடு ஏன் எக்ஸ்பைரியில் எல்லாரும் பண்ணுறாங்க? ஏன்னா மோஸ்ட்லி இந்த காமா எஃபெக்ட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காமா அப்படிங்கிறது என்னென்னா மெஷர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா. ஸோ ஆப்ஷன் கிரீக்ஸில் ஒன் ஆஃப் த கிரீக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டெல்டா. அந்த டெல்டாவில் நடக்கிற சேஞ்சஸை மெஷர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா காமா. இந்த டெல்டா பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு டெல்டானா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டெல்டாவில் நடக்கிற சேஞ்சஸை மெஷர் பண்ணுறது சரியா, இதுதான் பார்த்தீங்கன்னா காமான்னு சொல்லுவோம். அந்த காமா எஃபெக்ட் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சடனாக உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப ஹைக்கு போகும். இது எதனால் எக்ஸ்பைரியில் மட்டும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வேல்யூங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும். ஒரு வீக்லி எக்ஸ்பைரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு 1 வீக் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி நெருங்க என்ன ஆகும், டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். ப்ரீமியமில் நம்மளோட ப்ரீமியம்ங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ரெண்டு வேல்யூ கம்பைன் ஆகின வேல்யூ தான் நம்ம ப்ரீமியம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஸோ அந்த டைம் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவே நமக்கு இல்லை அப்படின்னா வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் ஒரு ப்ரீமியமில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம எடுத்திருக்க அண்டர்லைங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஏதோ ஒரு அண்டர்லைங் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது கம்மியான இருக்கிற அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சடனாக பெரிய லெவலில் மூவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி எடுத்துங்க, மார்க்கெட் இப்போ தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரின்னு வச்சுக்கிறீங்க. தேர்ஸ்டே மார்னிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரியே சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பெரிய ஃபால் கொடுக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எகிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் போகும்போது நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க அட் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது லோவர் ஹை லோவர் லோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு பிரேக் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பிரேக் வைக்குது இல்லை மேலே ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட லெவல்லேருந்து கொஞ்சம் மாறும். அதாவது லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் ஹையாக மாறும் சரியா. அந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரியான ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடில் என்ட்ரியாக ட்ரை பண்ணலாம். இப்போது மார்னிங்லேருந்து இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படியே பார்த்தீங்கன்னா கரஞ்சி. ஸோ அதில் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்பைரி நெருங்கிடுச்சு, அன்றைய நாள் அந்த எக்ஸ்பைரி டே முடிய போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த அண்டர்லைன் சடனாக ஒரு பெரிய ஃபாலோ இல்லை பெரிய அப்சைட் மூவ்மெண்ட்டை கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஏறும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் அப்படிங்கிறது நடக்குது. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேயில் நடக்கிற அந்த ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து காமிச்சா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போது நீங்கள் எடுத்திருக்க நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் ஆகுது, அடுத்ததாக மேலே போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபால் வருதுன்னு வச்சுக்கோங்க.
இது வந்து நீங்கள் எடுக்கிற அண்டர்லைங்கோட சார்ட் இப்படி இருக்குது. இப்போ இதுவே நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒரு அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறீங்க, அதோட கால் ஆப்ஷனோட சார்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கால் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி கீழே வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே ஃபுல்லாக கீழே வந்துடும். இதுவே நீங்கள் எடுக்கிற புட் ஆப்ஷனோட சார்ட்டு அது அட் த மணியாக இருக்கலாம், இல்லை அவுட் ஆஃப் த மணியாக இருக்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த டயத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி போக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், இப்போ இதுக்கு கீழே இது வந்து லோ, புதுசாக ஒரு லோ வந்து வச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கன்சால்டேட் ஆகின மார்க்கெட்டு இந்த லோவுக்கு அப்புறம் புதுசாக ஒரு லோவரில் வைக்குது. அதே போல் ஹையும் பார்த்தீங்கன்னா லோவர் ஹை நல்லா கம்மியாக வைக்குது. அப்போது இந்த கால் ஆப்ஷனில் வந்து இது நல்லா இறங்குறப்போ இந்த புட் ஆப்ஷனில் என்ன ஆகும்னா இது வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும் ப்ரைஸு. அப்படி ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்கிறப்போ திரும்ப இது பெரிய ஃபால் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்சைடை நோக்கி வந்து பெருசாக போகும். நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி இந்த மாதிரி இருக்கிறப்போ கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் வாட்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் எடுத்திருக்க அண்டர்லைன் வச்சுக்கோங்க, இது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் சைடுவேஸ்லேயே போகிறப்போ ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடை நோக்கி தான் போகும். லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கும். அது ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா எந்த சைடு போகுதோ அந்த சைடுக்கான ஆப்ஷன் மட்டும் நல்லா மேலே போகும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா அப்போ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன்லேருந்து ஹையர் ஹை ஹையர் லோவுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதே போல் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து லோவர் ஹை லோவர்லேருந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனுக்கு மாறும். ஸோ அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சார்ட்டை ரெண்டுத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிறப்பே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனுக்கு போக போகுது, இல்லைனா இந்த ஆப்ஷன் வந்து சடனாக ரைஸ் ஆக போகுது, இந்த ப்ரீமியம் வந்து சடனாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, ரெண்டாவது இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 ஆர் ஹீரோ ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎம் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதை தான் சூஸ் பண்ணியும் ஆகணும். ஏன் அப்படின்னா ஓடிஎம்மோட ஆப்ஷன் ப்ரீமியம் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த மணியில் வந்து ஒரு 50-60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் த மணியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர் 20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பை பண்ணணும்னா நமக்கு ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபாய் இருந்தாலே போதும். 0 ஆர் ஹீரோ ட்ரேட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் கேபிட்டலை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ட்ரேடில் வந்து நம்ம பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணிட முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரேடில் என்ட்ரு ஆகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான். டெய்லி 500 ரூபாய்க்கு ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கிட்டே இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது வந்து விழுந்துராதா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவங்களோட டைரக்ஷனுக்கு போகாதப்போ அது 0ல் தான் வந்து முடியும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்களோட டைரக்ஷனில் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். சரி, நம்ம வந்து ஏன் இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட் பற்றி பேசுகிறது இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா வச்சுருக்கீங்க, ஒரு 0 ஆர் ஹீரோ ட்ரேடை வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது அந்த 5000 ரூபாங்கிறது வந்து 10,000 15,000 மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. ரெண்டாவது டைம் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, உங்களோட லக்கு அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு என்ன தோணும், எதுக்கு நம்ம 5000 10,000 இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கடனை வாங்கி போடுவோம், ஒரு 1 லட்சமாக போடுவோம். 5000 10,000 போட்டால் தானே 15,000 20,000 வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஒரு 1 லட்சமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து 2 லட்சமாகவும் 3 லட்சமாகவும் மாறும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனீங்களோ அதையே வந்து உங்களோட ஃபுல் கேபிட்டலையும் யூஸ் பண்ணி நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த இடத்துல போடுவீங்க. அப்படி போடுறப்ப என்ன ஆகும், அந்த டைமில் உங்களோட ட்ரேடு வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி 5000 10,000 சின்ன சின்னதாக நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க கம்மியான கேபிட்டலை வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு பெரிய கேபிட்டல் போட்டிருப்பீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜியை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாது. அதுலேயும் பிகினர்ஸ் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேடை வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் யாருக்குமே இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேடை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த வீடியோவுக்கான முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத விட இந்த ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, இதை வந்து ப்ராப்பராக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம் லாஸும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்க இல்லை ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ லாஸ் உங்களுக்கு கண்டினியூவாக ஆனிச்சுன்னா உங்களோட கேபிட்டல் போயிடும், அது ஒரு பிரச்சனை.
ப்ராஃபிட் வந்து கண்டினியூவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதோட போதுனுங்கிற நினப்பு வராது. இன்னும் பெரிய அமௌண்ட்டை போட்டு நம்ம இன்னும் டபுளாவோ ட்ரிபிளாவோ ட்ரை பண்ணலாமே. ஏன்னா 10 ரூபா ப்ரீமியம்ங்கிறது வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு போகுது. அப்போ 5 மடங்கு 6 மடங்கு ஏறுது. நான் ஏன் 5000 10,000 மட்டும் போட்டுட்டு அந்த ப்ராஃபிட் எடுக்கணும்? அதுக்கு பதிலாக 1 லட்சமும் நான் போடுறேன், 1 லட்சம் போட்டு 5 லட்சம் 6 லட்சமாக நான் அதை மாற்றுறேனே அப்படிங்கிற மாதிரி உங்களோட சைக்காலஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். இது யாருக்குமே இப்படி வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. இதுதான் எக்ஸாக்டாக நடக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உடஞ்சிருது. இதில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேடில் வந்து யாருமே ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஒன்று 0 ஆகணும், இல்லைனா நான் நினைக்கிற பொசிஷனுக்கு மார்க்கெட் மேலே போகணும், பெரிய அளவில் எனக்கு ப்ராஃபிட் வரணும். இதுதான் ஸ்டாப் லாஸ் வச்சு போடுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இருக்கிற வாலட்டைலுக்கு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு கூட சம்டைம்ஸ் வந்து மேலே போகும். அதனால் இந்த மாதிரியான ட்ரேடில் மேக்ஸிமம் யாரும் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் எடுக்கும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவோ உங்களால் இருக்க முடியாது. ஸோ இந்த ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை எடுக்கும்போது கண்டினியூவாக உங்களால் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியுதா? உங்களால் ப்ராப்பராக உங்களோட ரிஸ்க்கையோ இல்லை உங்களோட மணியையோ மேனேஜ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.